வணக்கங்க. நான் நம்ம உடம்புல மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கண்ணு தெரியலனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டங்க. கண் உறுப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கண் சம்பந்தமான ஒரு கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பனங்காட்டு ஈஸ்வரன் விழுப்புரத்தாண்ட இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு கண் தொல்லை இருந்தாலோ, கண் பார்வையில் எதனா பிரச்சனை இருந்தாலோ, எதா இருந்தாலும் கண் சம்பந்தமாக எந்த தொல்லை இருந்தாலும் அந்த ஈஸ்வரன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ அவருக்கு செய்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கண் சம்பந்தமான நோய்ங்க நம்மளை விட்டு நீங்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நடக்குது, நிச்சயம் நடக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எதனா கண் சம்மந்தம் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண் சரியாக தெரியல, கண் பிரச்சனை இருக்குது, எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்டாங்க. நாங்களும் சொல்லியிருக்கோம், பனங்காட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் அந்த கண். ஆனால் ஒரு வாட்டிக்கு போயிட்டு ஐயோ செய்யலையேன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணி போய் அவரை நீங்கள் வேண்டி நின்னீங்கன்னா கண் தெரியாமல் இருந்தால் கூட கண் தெரியும். இல்லை கண்ணில் எதனா பிரச்சனைங்க இருந்தால் அதுக்கான கண் இதெல்லாம் விற்கிது வெள்ளியில். அதை உண்டியில் வாங்கி போடுங்க. தேங்காய் பழம் உடைச்சிட்டு அவர்கிட்ட போய் வேண்டி நின்னுங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியணும். அதுதான் முக்கியமான உறுப்பு நம்மளுக்கு. அதனால் அதை சம்பந்தமாக நீங்கள் எதனா பிரச்சனை இருந்தால் நிச்சயம் இந்த பனங்காட்டு ஈஸ்வரனை போய் விழுப்புரத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனை பார்த்து வேண்டின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லணும்னு இந்த இதில் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் கண்ணு பிரச்சனையில் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உதவியாக இருக்கும். நம்ம இதை சொல்லலாம். எந்த கோயிலும் தெரியல, விழுப்புரத்தில் பனங்காட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. உங்கள் கண் பிரச்சனை சீக்கிரத்தில் தீர்ந்து நீங்கள் நல்ல பார்வையோட அழகாக நிம்மதியாக வாழ்வீங்கன்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கங்க.